Okay, then good morning guys. Now we see a topic is machine learning, and today we see a topic apart from machine learning is in machine learning is definition of machine learning and types of machine learning. In types of machine learning, particularly we see supervised learning. Supervised learning have two types. Now see classification and regression. Enter to the topic. Machine learning. You all know what is meant by AI. Anyone say what is meant by AI? AI is the artificial intelligence. Okay, artificial intelligence is a normally it is a human mimics to human. You all already know, but now we all see machine learning. It basically for artificial intelligence subset of machine learning. ஓகே இப்போ இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் a human being. ஓகே, machine learning is a baby of human. ஓகே, அதாவது குழந்தை, சின்ன குழந்தை இப்போ பிறக்கிறாங்க, பிறந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லி தருவோம்? என்ன சொல்லி தருவோம்? இப்போ இப்படி போடணும் அப்படிங்கிற அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங்கோட அட்வான்ஸ், அதுதான் டீப் லேர்னிங். ஓகேங்களா? இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் இஸ் a field of artificial intelligence that enable computer to learn from data. அதாவது ஒரு டேட்டால இருந்து நம்ம அதிகமா ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? அதை ரெஃபர் பண்ணி தான் அந்த அல்காரிதம், ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ரோபோட்டிக்ஸ்க்கோ நம்ம அதை கொடுக்குறோம், அந்த டேட்டாஸை கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு சிட்டி ரோபோ எல்லாருக்குமே தெரியும். மெயினாக சிட்டி ரோபோ பார்த்துருப்பீங்க. சிட்டி ரோபோ தெரியும். அதனால அந்த ரோபோல நம்ம டேட்டாஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஆக்சஸ் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம் டு அனலைஸ் டேட்டா, ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் அண்ட் மேக் ப்ரெடிக்ஷன் ஆர் டெசிஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? ஒரு டேட்டாஸ் கொடுக்குறோம், பர்டிகுலர் டேட்டாஸ் கொடுத்துட்டு அந்த டேட்டாஸ்க்கு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நான் இந்த டேட்டா கொடுக்குறேன், இதோட அவுட்புட் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற அந்த அவுட்புட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். அந்த இதுதான் என்னது மெஷின் லேர்னிங் அல்காரிதம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு
time. This is the third type of machine learning. In this algorithm, in this machine reinforcement learning through trial and error. ஓகேங்களா? அப்ப இது வந்து எப்படி அப்படினா now நாம என்வாயரன்மென்ட்ல இருக்கக்கூடிய என்ன பண்றோம், டேட்டாவை அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டேட்ல நம்ம எப்படி நம்ம என்ன சொல்றது, எப்படி நம்ம பேட்டர்ன்ஸை ரெக்டிஃபை பண்ணி நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்னது, கிளாசிஃபிகேஷன். We all see classification is a type. This is the types of supervised learning. We already see in first slide. Classification means it classifies the process of predicting a desired discrete class label from a given input. ஓகேங்களா? இப்ப கொடுக்கக்கூடிய இன்புட், இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் we take a particular subject, you have any doubt or any clarification, you clarify first. அதாவது நீங்க ஏதாவது டவுட்டோ ஏதோ இருந்தாலும் நீங்க படிக்கும்போது அதை என்ன பண்ணிருக்கீங்க, கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் நீங்க நிறைய டவுட் கேக்குறீங்க அப்படினாலுமே எங்களுக்கு வந்து நீங்க நல்லா படிச்சீங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதே நம்ம டெஸ்ட் வெச்சோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், நீங்க படிச்சதை வச்சு நீங்க எழுதிருப்பீங்க. அப்ப நாம கிளாசிஃபை பண்ணுவோம். அப்ப இவன் கிளாஸ்ல வந்து எப்படி படிக்கிறான், இவன் நல்லா தான் படிக்கிறான், இவன் ஆவரேஜா படிக்கிறான் அப்படிங்கறத நாங்க எங்க ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, உங்களை டெஸ்ட் வச்சு இவங்க எந்த ரேஞ்ச்ல படிக்கிறாங்க அப்படிங்கறத கிளாசிஃபை பண்ணுவோம். பாத்தீங்களா? அந்த மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை 2 டைப்ஸா மட்டும் தான் கிளாசிஃபை பண்ண முடியும். அதாவது குட்டா பேடா அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வரதுக்கு தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ப்ரெடிக்ட் பண்றோம். இந்த இதை பேஸ் பண்ணி நார்மலா இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, now we see email. ஓகேங்களா? email is the example. We are already know sperm email or non sperm email. எப்ப யாராவது புதுசா ஒருத்தங்க இமெயில்ல இருந்து நமக்கு வருது, இல்ல அன்னோன் இமெயில்ல இருந்து வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்க போய் ஸ்டோர் ஆகும், நமக்கு ஸ்பெர்ம்ல போய் ஸ்டோர் ஆகும். நார்மலா நமக்கு ரொட்டீனா வந்துட்டு இருக்காது அப்படின்னா நமக்கு நாட் ஸ்பெர்ம்ல போய் நார்மலா இன்பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த ஸ்பெசிஃபிக்கா பிரிக்கிறாங்க பாத்தீங்களா, இதுதான் என்னன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். This is a regression. It contains best fit of data points. ஓகேங்களா? இப்ப இதோட கோல் என்ன அப்படின்னா, ரெக்ரெஷனோட கோல் என்ன அப்படின்னா, to find a function that best fit of data points. Okay, now okay, thank you guys. We will see next topic in tomorrow. Okay, thank you.